கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியன் சார். வணக்கம். வணக்கம். சனாதன தர்மம் இந்தியாவே ஒடுக்கக்கூடிய அந்த சனாதன தர்மம் தமிழ்நாட்டில் தொடர்ந்து ஒரு 100 ஆண்டு காலமாக பெரியார் இயக்கம் தொடங்கி தற்போது திமுக அடுத்த தலைவராக வளர்ந்து வரக்கூடிய உதயநிதி வரைக்கும் அந்த கருத்து எதிரொலித்து கொண்டிருக்கிறது. இதற்கு மத்தியில் பார்த்தோம்னா நேற்றைய தினம் அமித் மாளவியா என்ற பாஜகவுடைய ஐடி விங் பொறுப்பாளர் சம்பந்தப்பட்ட வழக்கில் நீதிபதி ஸ்ரீமதி அவர் கூட மதுரை உயர்நீதிமன்றம் கூட பல்வேறு கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டிலேயே வழக்கெல்லாம் பதிவுலாம் செய்யப்பட மாட்டாங்க. இங்கு தொடர்ந்து ஒரு மதத்திற்கு எதிரான பிரச்சாரம் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. அந்த வரிசையில் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய பேச்சு கூட கண்டிக்கத்தக்கன்னு ஒரு கருத்தை வச்சிருக்காங்க. இப்படி பாக்குறீங்க சார்? நேற்றைக்கு வழங்கிய தீர்ப்பு சட்ட நடைமுறைகளுக்கோ சமூக சூழலியல் நடைமுறைக்கோ அரசியலமைப்பு சட்டம் விளிம்புகளுக்கு கட்டுப்படுத்தப்பட்ட தீர்ப்பு அல்ல. மாளவியா அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்று கேட்டால், நம்முடைய மாண்புமிகு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் டெங்குவை போல் சனாதனத்தை ஒழிப்போம் என்று பேசினார். அவர் அந்த மாளவியா அவர்கள் எப்படி பதிவிடுகிறார்கள் என்று சொன்னால், சனாதனத்தை பின்பற்றக்கூடிய 80 கோடி மக்களும் கொல்லப்படுவார்கள் என்று ஒரு வன்முறையை தூண்டுகின்ற அடிப்படையிலான ஒரு பதிவை வெளியிட்டிருக்கிறார். அதற்கு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. அந்த முதல் தகவல் அறிக்கையை ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட்டை ரத்து பண்ணணும்னு சொல்லி அவங்க தாக்கல் பண்ண வழக்கு. அந்த வழக்குல முதல் தகவல் அறிக்கையை நாங்க ரத்து பண்ணது எந்த சட்ட நடைமுறைக்கு ஏற்கத்தக்கதல்ல. இப்ப அவங்க நீதியரசர் சொல்லிடுறது என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, ஒழிப்பு அப்படின்ற வார்த்தை என்றாலே அதை பின்பற்றக்கூடிய மக்களை கொல்லப்படுவதாக ஜெனோசைட், இனப்படுகொலை அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றது எந்த வகையிலும் பொருத்தம் இல்லை. இதை நான் ஒரு வழக்கறிஞராகவும் என்னுடைய அரசியல் கட்சியான அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகம் ஏற்றுக்கொள்ளவில்லை. அது மட்டுமல்லாம ஒரு வஞ்சகத்தை, வன்மத்தை அவங்க இந்த தீர்ப்புல சொல்றாங்க. ஒண்ணு, நீங்க ரத்து பண்றதுக்கான காரணத்தை சொல்லி ரத்து பண்ணலாம். பெரியார் ஒருவர் தான் சனாதனத்தை ஒழிப்போம் சொன்னாரு. என்ன சொல்றேன், சனாதனத்தை ஒழிப்போம் பெரியார் சொல்லி போராடினாதான நீதியரசர் நீங்க பெண் நீதிபதியா உட்கார்ந்து. இதுக்கு காரணமே சனாதன ஒழிப்பு தானே. பெரியார் என்கின்ற அந்த பெரும் மனிதன், அந்த மாபெரும் தந்தை தன் வாழ்நாள் முழுவதும் உழைத்ததுனால்தான் ஒரு பெண் கல்வி கிடைச்சது. இந்த பெண் கல்வினால நீங்க நீதிபதியா உட்காந்துருக்கீங்க. சனாதனத்தை பெரியார் ஒழிக்கல, திக ஒழிக்கல, திமுக ஒழிக்கல, நீங்க நீதிபதி இடத்துக்கே வந்திருக்க முடியாது. அவங்க சனாதனம் என்ன சொல்றாங்க? வள்ளலார் ராமலிங்கம் சனாதன ஒழிப்பை பேசவில்லைன்னு சொல்றாங்க. இது உங்க வேலை இல்லை. சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்கு போறாரு, அங்கே தீட்சிதருடைய அட்டுழியத்தை பார்க்கிறாரு. இவங்களுடைய சனாதன அட்டுழியம் ஒழியப்பட வேண்டும் என்றுதான் வள்ளலார் சுத்த சுய சன்மார்க்க நெறிமுறைகளை பின்பற்றினார். சனாதனம் என்ன நினைக்கிறாங்க? நீதியரசர் ஒழிக்கப்பட வேண்டும், தீண்டாமை ஒழிக்கப்பட வேண்டும் என்று அம்பேத்கர் சொன்னார். சாதிய பாகுபாடு ஒழிக்கப்பட வேண்டும் மகாத்மா காந்தி சொன்னார். அப்ப சாதிய வன்மத்தை உருவாக்குகிற பாகுபாடை வேறுபடுத்துகின்ற, மக்களை பிளவுபடுத்துகின்ற இந்த கும்பல் கொல்லப்பட வேண்டும் என்று மகாத்மா காந்தியுடைய வார்த்தையா? பெண் கொடுமை ஒழிக்கப்பட வேண்டும் என்று சொல்கிறோம். பெண்ணை கொடுமைப்படுத்துவன் கொல்லப்பட வேண்டும் என்று அர்த்தமா? அநீதி ஒழிக்கப்பட வேண்டும் என்று சட்டத்தில் சொல்றோம், தீர்ப்புல சொல்றோம். குற்றவாளி ஒழிக்கப்பட வேண்டும், குற்றச்செயல் ஒழிக்கப்பட வேண்டும் என்று சொல்றோம். அப்ப குற்றவாளியை கொல்லுவதாக அர்த்தமா? அவங்கதான் எனக்கு தெரிஞ்சு நீதியரசர் நான் கடுமையா பேச விரும்பல. அவங்க முழுக்க RSS அஜெண்டாவை அந்த தீர்ப்புல கொடுத்திருக்காங்க. பகிரங்கமா சொல்றேன். தீர்ப்பை மறுபரிசீலனை பண்ணுங்க. இல்ல தீர்ப்பே கொடுக்க கூடாதுன்னு சொல்றீங்க. தீர்ப்பு எப்படி கொடுக்கிறது? உதயநிதி பேசுறதுல என்ன தவறு இருக்கு? அம்பேத்கர் பேசியதை, வள்ளலார் பேசியதை, புத்தர் பேசியதை, ராமானுஜர் பேசியதை
இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் பசும்பொன் முத்துராமலிங்க அவர் பேசியதை, காமராஜர் பேசியதை, காமராஜர் வீட்டில் இருந்தாரு டெல்லியில, அவரை கொல்றதுக்கு யார் போனா? பசுவதை தடை சட்டத்திற்காக தானே RSS கும்பல் காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவரா இருந்த காமராஜரை கொளுத்து போனாங்க. இது சனாதனத்தை காமராஜர் ஒழிக்க வேண்டும் சொன்னதுனாலதான் அன்னைக்கு காமராஜரை கொல்ல போனாங்க. பசும்பொன் முத்துராமலிங்கத்தை அவர் காஞ்சி சங்கராச்சாரியை சந்தித்தாரா? அவர் இந்துத்துவாவா? அவர் வள்ளலாரை தானே போட்டினார். அப்படி என்றால் முத்துராமலிங்க தேவர் வள்ளலாரை போட்டி என்று சொன்னார். அவர் இந்துத்தாவை ஒழிக்கிறார், மனு தர்மத்தை ஒழிக்கிறார். லஞ்சத்தை ஒழிக்கிறோம் சொல்றோம். லஞ்சம் கொடுக்கணும் பூரா, லஞ்சம் வாங்கணும் பூரா கொல்லணும் அர்த்தமா? ஊழலை ஒழிக்கிறோம் சொல்றோம். என்ன நீதி அரசு இது? நீங்க RSS அஜெண்டாவை, RSS உடைய மனு தர்மத்தை நீங்க ஆதரிக்கிறீங்க. மனு தர்மம் சனாதனம் என்ன சொல்லுது? எவ்வளவு வடிவர் பின்பற்றானா? ஆங்கிலேயன் இந்தியாவை ஆளவில்லை என்றால் இந்த நாட்டுக்கு இந்து நாடு என்று இந்தியா என்று பெயர் வந்திருக்குமா? இந்து மதத்தை கண்டுபிடிச்சவை யார்? இந்து மதம் கண்டுபிடிச்சவங்களுக்கு பேர் வழங்கினவை யார்? சனாதனத்தை நாங்க பின்பற்றுறோமா? கௌதம புத்தர் அவர்கள் கூட மதம் மாறிய பொழுது, ஐயா மதம் மாறல, ஏன் மாறல? எங்களை கட்டாயமா இந்துன்னு சொல்லியிருக்க. பார்ப்பானை தவிர, கிறிஸ்தவரை தவிர, சீக்கியனை தவிர, இஸ்லாமியனை தவிர மற்ற எல்லா பேரும் இந்துன்னு சொல்லிவிட்ட. ஆங்கிலேயன் சொல்லிட்டு போயிட்டா. நான் இந்து மதத்தை சொல்லிருக்கிறனால இந்த இந்து மதத்துடைய இழிவை போக்குவதற்கு நான் மதம் மாறின்னு பெரியார் சொன்னார். வடக்க வேணா அவன் சனாதனத்தை பின்பற்றுவான், பசு மூத்திரத்தை குடிப்பான், பசு சாணியை சாப்பிடுவான், அப்புறம் மனுஷன் சாப்பிடவே சாணியவே சாப்பிடுவாங்க. அவங்க வடக்க இருக்கிறவன். நாங்க அப்படி இல்லை. இங்க சனாதன ஒழிச்சதுனாலதான் இங்க எப்பயுமே சனாதன ஒழிப்பு இருந்திருக்கு. பெண்பார் புலவர்கள், தமிழர்கள் பெண்பார் புலவர்கள் காக்கை பாடினா இருந்திருக்காங்க, அவையார் இருந்திருக்கிறாங்க. எப்ப நீ பெண் கல்வி கூடாதுன்னு சொன்ன? சனாதனம் வந்ததுக்கு முன்னாடி சொன்ன? பெண்கள் யாருன்னு சொன்ன? நீ சனாதனத்துல என்ன சொல்லிருக்க? நான் நீதியரசர் பெண்ணால கேட்கிறேன். சனாதனத்தை எடுத்து நீங்க பேசுங்களா? நானும் பேசுறேன். சட்ட நான் நீதிமன்றத்துக்கு வர்றேன், வழக்கு போடுங்க. சனாதன நாட்டுக்கு என்ன சொல்லிருக்கு? அந்த சனாதனத்தை ஏன் உதயநிதி பெரியாரின் பேரன் பெரியார் சனாதனத்தை ஒழிச்சதுனாலதான், சனாதனத்தை பெரியார் தீ வைத்து கொளுத்ததுனாலதான் நீங்க நீதியரசர் படிக்க முடியுமா? பெண்கள் வீட்டுக்குள் இருக்கணும்னு சொன்னா, பெண்கள் பாவப்பட்ட ஜென்மம் சொன்னா, சனாதனத்தில் என்ன சொல்லியிருக்கான்? பெண்கள் பாவ யோனிக்கு பிறந்தவள் அப்படின்னு சொல்லியிருக்கான், பார்ப்பன பெண்கள் உட்பட. பெண்கள் யாரால் வந்தது? சனாதனத்தை ஒழிப்போன் பெரியார் பேசினாலதான் தமிழ்நாட்டில் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் பெண்களுக்கு வாக்குரிமை முதல்வராக கொடுத்தது நீதி கட்சி. பெரியார் போராடியதனால் விளைவு, பெரியார் போராடியதனால் விளைவுதான் பெண் கல்வி இங்கே கொடுக்கப்பட்டது. விதவை மறுமணம் இங்கே அங்கீகரிக்கப்பட்டது. தேவதாசி முறை மனுதர்மத்தில் இருந்துச்சு. நான் நீதியரசரை கேட்கிறேன், இது வேணுமா? சனாதனம் பெரிய ஒழுக்கம் சொல்றீங்களே, நான் மாண்புமிகு நீதியரசரை கேட்கிறேன். தேவதாசி முறை பெண்களை தேவரடியால் இறைவனுக்கு அவளை பொட்டு கட்டி விடணும், பொட்டு கட்ட ஜாதி இருந்துச்சு. என்ன அர்த்தம்? கோயில்ல பாப்பான் பெண்களை பயன்படுத்திக்கிடுவான், கோயிலுக்கு அர்ப்பணம் செய்யப்பட்டார். இதை ஒழிப்பதற்காக யார் நீதி கட்சி காலத்தில் தான் போராடினோம், கொண்டு வந்திருக்கோம், சட்டம் கொண்டு வந்திருக்கோம். அப்ப சத்தியமூர்த்தி பார்ப்பனர் என்ன சொன்னாரு? எதிர்கட்சி தலைவர் இந்த மாதிரி இறைவனுக்கு சனாதனத்துக்கு எதிர்ப்பானது செயல்னாரு. அப்ப பெண்களை தேவடியால் முறைக்கு பெண்களை அர்ப்பணம் செய்வது சனாதனமா? அதை ஒத்துக்கிறீங்களா நீதியரசர்? பெண்கள் ஜாக்கெட் போடக்கூடாது சனாதனத்துல, அவங்க மார்பக அளவுக்கு ஏற்ற வரி போட்டா
அப்ப அந்த சனாதனம் வேணுமா? அந்த சனாதனத்தை பின்பற்றுறீங்களா? வெளிநாட்டுக்கு சென்று கல்வி கற்க கூடாது, சனாதனம் சொல்லியிருக்கு. முத்துலட்சுமி ரெட்டியார் அவர்கள் பெண் கல்வியில முத இந்தியாவிலே மருத்துவர், நீதி கட்சி சட்ட மேலவை துணைத் தலைவர். அவங்க இதை கொண்டு வர்றாங்க இந்த தீர்மானத்தை. அப்ப சத்தியமூர்த்தி எதிர்கட்சி தலைவர் பார்ப்பனர் அவர் சொல்றாரு, இதை ஒழிக்கணும், இது இறைவனுக்கு செய்யக்கூடிய தீங்கு, பெண்களை தேவடியார் முறைக்கு விடணும், தேவதாசி முறை வேணும், இது சனாதனம் சொல்லுது, நீங்க பேசுற சனாதனத்துக்கு எதிர்ப்பானது பதறா பாப்பா. அப்ப முத்துலட்சுமி ரெட்டி சொல்றாங்க, இதுவரை எங்கள் வீட்டு பெண்கள், எங்கள் வீட்டு பெண்ணா யாரு? திராவிடன், தமிழன், சூத்திர, அருந்ததிய எல்லா சமுதாயத்துக்கார பெண்கள் தான் அதை விட்டா. இதுவரைக்கும் நாங்க இறைவனுக்கு பணியாட்டிட்டோம், வேணா சட்டத்தை ஒரு மாற்றுவோம், நாளையிலிருந்து தேவடியாள் முறைக்கு, தேவதாசி முறைக்கு பார்ப்பன விட்டு பெண்களை அர்ப்பணம் பண்ணுங்க, இதுவரைக்கும் நாங்க பணியாற்றியது போது இறைவனுக்கு, அப்படி வேணா சட்டத்தை மாத்தவன வாயை பத்தி உட்கார்ந்தான். அந்த சனாதனம் வேணுமா? பெண்களுக்கு ஆண்கள் இறந்த உடனே 7 வயசுல கல்யாணம் முடிச்சு வச்சிருவான், ஆணுக்கு 5 வயசுல பிள்ளை கல்யாணம் முடிச்சு வச்சிருவான், 8 வயசுல டெங்கு காய்ச்சல் இறந்து போயிடுவான், இந்த 6 வயசு பிள்ளையை கொண்டு போய் எரிப்பாங்க. அது சனாதனம். அந்த சனாதனம் வேணுமா? இன்னைக்கு சாதாரண ஊழியர்ல இருந்து உச்ச நீதிமன்ற நீதிபதி வரைக்கும் பெண்களை உட்கார்ந்துருக்காங்க. பெரியார் போராடிய, பெரியார் ஒழித்த, உதயநிதி ஒழிக்க சொல்லுகிற சனாதனம். திமுக சாதாரண நினைக்கிறீங்களா? ஒரு 100 ஆண்டு காலம் சென்னை உயர்நீதிமன்றம் 100 ஆண்டு விழா கொண்டாடார் கலைஞர் முதலமைச்சராய். ஐயா பெரியார் அழைக்கிறார் 100 ஆண்டு விழாவுக்கு வாங்கையான்னு. ஐயா பெரியார் சொல்றாரு, நான் வரமாட்டேன். முதலமைச்சர் கேட்கிறார், ஐயா என்னங்கய்யா? 100 வருஷம் பட்டியலப்பார், இந்த பூர்வக்குடி மண்ணின் மைந்தன், ஒரு பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட நீதிபதியா இருக்கானா? 100 ஆண்டு காலம் பார்க்கிறாரு கலைஞர், ஒரு பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட நீதிபதியா இல்லை. கலைஞருடைய முயற்சியால் 100 ஆண்டு கால சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு குற்றப்பறை பரவு சட்டம் சொல்லக்கூடிய ரத்னவேல் பாண்டியனை ஒரு 100 ஆண்டு காலம் கடந்த நீதிமன்றத்திற்கு ஒரு கொண்டையங்கோட்டை மறவர் குற்ற பரம்பரை சட்டத்தில் பிறந்த ரத்னவேல் பாண்டியனை நீதிபதி ஆக்கி சனாதனத்தை வேரோடு இந்த மண்ணில் புதைத்தது திராவிட இயக்கம், பெரியார், கலைஞர். திமுக நீதியரசருக்கு சாதாரண தெரியுதா? திராவிட இயக்கம் போராடினால்தான் ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த என் ரத்த உறவினர் வரதராஜனை 100 ஆண்டுகள் கடந்து நீதிபதி ஆக்கினார் கலைஞர். பெரியாருடைய போராட்டம். இன்னைக்கு சாதாரண ஊழியரிலிருந்து அனைவரும் இன்னைக்கு பெண் கல்வி, இன்னைக்கு இந்தியாவிலேயே உயர்கல்வியில, மேல்நிலை கல்வியில தமிழ்நாட்டில் இந்தியாவில் ஒட்டுமொத்தம் 28% தான். தமிழ்நாடு இன்னைக்கு 50% மேல்நிலை கல்வியில, உயர்நிலை கல்வியில முன்னேறி இருக்க. காரணம் பெரியார் சனாதனத்தை வேரோடு புடுங்கி எரிஞ்சிருக்கும். நான் உதயநிதி பேசல தப்பு இருக்கு, மிரட்டி பாக்குறீங்களா உதயநிதிய? கோடானு கோடி எங்களை போன்ற பெரியாரின் தொண்டன், அண்ணாவுடைய தம்பிமார்கள், திராவிட இயக்க தோழர்கள் நிற்கிறோம். டெங்குவை போல் ஒழிப்போம் சொன்னார் உதயநிதி. நாங்க சொல்றோம், எரிப்போம் சனாதனத்தை, பொசுக்குவோம் சனாதனத்தை. இந்து தர்ம சனாதனம் எங்களை கோயிலுக்குள் நுழையக்கூடாதுன்னு சொன்ன சனாதனத்தை எரிச்சு சாம்பலாக்குவோம் தமிழ்நாட்டில் திராவிட இயக்கத்துக்காரன். என்ன டெங்கு மரம் ஒழிப்புன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன இவ்வளவு கோபம், என்ன இவ்வளவு ஆத்திரம்? நாங்க கோயில் கட்டியிருக்கோம், எங்க கோயிலுக்குள்ள எங்களை அர்ச்சர் ஆகக்கூடாதுன்னு சொல்றோம், அனைத்து ஜாதியும் அர்ச்சர் ஆகக்கூடாதுன்னு சொல்றோம். ஏன்னா சனாதனம், மயிர் சனாதனம். பெரிய புராணத்தில் என்ன சொல்றான்? ஆகமம் என்ன? அன்புதான் ஆகமம் சொல்றான். நான் படிக்க கூடாதவன், பிறவியில் நான் படிக்க கூடாதவன், பிறவியில் பிரம்மாவுடைய நெற்றியில பிறந்தவனா
உயர்ந்தவன் பார்ப்பான் சனாதனம். பிரம்மாவுடைய அழுக்குக்கு பிறந்தவன் சொல்ற. எப்பறம் இந்த சனாதனத்தை நாங்க விடுவோம்? பெட்ரோல் வச்சு கொளுத்துவோம்டா சனாதனத்தை. என்ன சனாதனம்? நானும் நீயும் ஒண்ணு, எனக்கு மேலே எவனும் இல்லை, எனக்கு கீழே எவனும் இல்லை, அனைவரும் சமம். இதாண்டா பெரியாரிசம், இதான் திராவிட கருத்தியல். கோயில் இருக்கிற தெருவுக்குள் நாய் போகலாம், பன்னி போகலாம், மாடு போகலாம். மனிதனா பிறந்த நான் போகக்கூடாதா? அந்த சனாதனத்தை டெங்குவை போல் இல்ல, பிணத்தை எரிக்கிற மாதிரி எரிப்போம், செத்த சவத்தை எரிக்கிற மாதிரி எரிப்போம். தமிழ்நாட்டில் உதயநிதி கருத்துக்கு கோடான கோடி பெரியாரின் தொண்டன் பிரிவு இருப்போம். மிரட்டி பார்க்காத நீதிமன்றத்தை வச்சு. இல்ல முக்கியமா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, வெறுப்பு பேசுறவங்க சுதந்திரமா இருக்காங்க, அதுக்கு எதிர்வினை. யார் சுதந்திரமா இருக்கா? நாங்க சுதந்திரமா இருக்கிறவனே எங்களை பார்த்து ஜாதியை சொல்ற. திருப்பரங்குன்ற மலைக்கு தீபேத்தரும் சொல்ற. காலங்காலமாக திருமல் நாயக்கர் காலத்திலிருந்து இந்த இடத்துல ஏத்தம் கல்வெட்டு இருக்கு. சர்வே கல்லுக்கு தீபேத்தம் சொல்றதுக்கு அதுக்கு ஒரு நீதிமன்ற தீர்ப்பு வரவே இருக்குதா? எந்த சான்று அடிப்படையில் பேசுற? எந்த சான்று அடிப்படையில் ராமாயணத்தை ஒத்துக்கிற முடியும், ராமனை ஒத்துக்கிற முடியும்? இதிகாச புழுவின் பேரால் மக்களை சாதியின் பேரால் பிளவுபடுத்துகின்ற, மதத்தின் பேரால் பிளவுபடுத்துகின்ற, எங்களை தீண்டத்தவம் ஆக்குகின்ற, பெண்களை இழிவுகளாக மதிக்கின்ற, பெண்களை புழுவின் கேடாக மதிக்கின்ற, பெண் கல்வி கூடாது என்று சொல்லுகிற, மனிதர்களை மிதிக்கின்ற சனாதனத்தை தீ வைத்து கொளுத்துவோம். நம்முடைய உதயநிதி கருத்துக்கு கோடான கோடி பெரியாரின் தொண்டன், தன்மானமுள்ள தொண்டன், சுயமரியாதை மக்கள் வரவேற்பாங்க. ஆனால் இந்த நீதிமன்ற தீர்ப்பை மறுபரிசீலனை பண்ணுங்க. உயர் நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி அவர்களுடைய வேண்டுகோள், சனாதனம் என்பது எங்களை கோயிலுக்குள் நுழையக்கூடாது என்று சொன்ன சனாதனம் இன்றைக்கும் ஆகமிதியை காட்டி அனைத்து ஜாதியிலும் அர்ச்சனாகக்கூடாது என்று சொல்கின்ற சனாதனம். மருத்துவ கல்லூரியில சமஸ்கிருதம் தெரிந்தால்தான் நீ மருத்துவக் கல்லூரி படிக்க முடியும் என்று சொன்னத சனாதனம் சொன்னது. அந்த சனாதனத்தை எரித்தவர் பெரியார். அவர் பேரர் உதயநிதி எரிக்கிறார், நாங்களும் எரிப்போம். தமிழகத்தை மிரட்டாதே. எச்சரிக்கை. நன்றி சார். நன்றி.